ஜூலை 7ஆம் தேதி மீண்டும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். ஜூலை 7ஆம் தேதி மீண்டும் அமித் ஷா தமிழகம் வரவிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவரது திட்டப்பணிகள் என்ன? தனலட்சுமி வணக்கம். கடந்த ஜூன் 8ஆம் தேதி மதுரைக்கு வருகை தந்த அமித்ஷா பல்வேறு அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளை, அரசியல் ரீதியான கருத்துக்களை, அரசியல் ரீதியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஜூலை 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் இருதின பயணமாக அவர் சென்னை வருகிறார். ஏற்கனவே பாஜகவை பொறுத்த வரைக்குமே கூட்டணி இறுதி செய்யப்படாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கடந்த 2021 போது அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அவர்களுடைய நிலை என்ன என்பது தெரியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் வரக்கூடிய குறிப்பாக சென்னை வரக்கூடிய அமித்ஷா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் மாநில நிர்வாகிகள் கூடனான அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனுடன் மூத்த தலைவர்கள் யாரும் சரியாக ஒத்துப்போகவில்லை என்று ஒரு தகவல் இருக்கிறது. புதிதாக நிர்வாகிகள் வேறு நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அதனால் உயர்மட்ட குழுவினுடைய அந்த மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மூலம் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு வியூகங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.